இது கினியே ஐ நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபான். தலைப்பு செய்தி: புதிய காலத்தில் தொடக்கமா? ட்ரம்பின் இஸ்ரேல் அவமதிப்பு வரலாற்றின் திருப்புமுனை. விரிவான செய்தி: 2025 மே மாதம் உலக அரசியலில் எதிர்பாராத அதிர்வெண். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது முக்கிய மத்திய கிழக்கு சுற்றுப்பயணத்தில் இஸ்ரேலை முற்றிலும் தவிர்த்திருக்கிறார். இது உலக நாடுகளுக்குள் பெரும் பரபரப்பையும் பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. சவூதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு எமிரேட்டுகள் இந்த நாடுகளை ட்ரம்ப் விஜயம் செய்தாலும் இஸ்ரேலை அவரது பயணத்திலிருந்து விலக்கினார். இது இஸ்ரேலிய அரசியலில் அதிர்ச்சிக்குரிய தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஊழல் குற்றச்சாட்டுகள், உள்நாட்டு அரசியல் சிக்கல்கள் மற்றும் மக்களின் எதிர்ப்பால் ஏற்கனவே அழுத்தத்தில் இருந்தார். இப்போது அமெரிக்காவின் பின்தள்ளல் நிலையை இன்னும் கடினமாக்குகிறது. ட்ரம்ப் ஹமாஸ் இயக்கத்துடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி எடன் அலெக்சாண்டர் என்ற அமெரிக்க பிடியில் இருந்தவரை விடுவித்தார். இந்த நடவடிக்கை இஸ்ரேலின் பாரம்பரிய எதிரிகளை அமெரிக்கா ஏற்கும் நிலையை உருவாக்கியுள்ளது. மேலும் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான அமெரிக்க படையெடுப்பை நிறுத்தியது, சிரியா மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை நீக்கியது, இஸ்ரேலின் பாதுகாப்பு விழிப்புணர்வை மிக அதிகரித்துவிட்டது. இஸ்ரேலிய அரசியல் விமர்சகர் அகிவாயல்தார் கூறுகிறார், ட்ரம்பின் இஸ்ரேல் தவிர்ப்பு அமெரிக்கா இஸ்ரேல் உறவுகளில் ஒரு காலத்தின் முடிவை குறிக்கிறது. இது இஸ்ரேலின் பாதுகாப்பு உறவுகள் மீதான நம்பிக்கையே சோதிக்கப்படுகின்றன என அவர் எச்சரிக்கிறார். இஸ்ரேல் தற்போதைய சூழ்நிலையில் புதிய கூட்டணிகளை தேட வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய தாழ்வு மற்றும் வணிக குரலமைப்பு மத்திய கிழக்கு அரசியலில் ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறது. இந்த மாற்றங்கள் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தின் துவக்கமாக பார்க்கப்படுகின்றன. இஸ்ரேலின் வருங்காலம் எவ்வாறு அமைவதாக இருக்கும்? அமெரிக்கா இஸ்ரேல் உறவுகள் மீண்டும் உறுதியடையுமா, அல்லது இது ஒரு சகாப்தத்தின் முடிவாகவே அமையுமா? இது உங்கள் கின்னி AI நியூஸ், உண்மையை உரைத்து காட்டும் உங்கள் நம்பகமான செய்தி ஊடகம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்களேன், நண்பர்களுடன் பெறுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்தியின் பின்னணியையும் உலக அரசியலின் முடிச்சுகளையும் புரிந்து கொள்ள அடுத்த செய்திக்காக காத்திருக்கவும். இதுதான் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. நான் உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபான்.